ஒரு சிறிய நகரத்துல வாழ்ந்தவன் அரவிந்து. அவனுக்கு இயந்திரங்களை பார்க்கவும் அவற்றை புரிந்து கொள்ளவும் மிகவும் பிடிக்கும். ஒரு நாள் பெரிய இன்ஜினியர் ஆக வேண்டும் என்பதுதான் அவன் கனவு. ஆனால் அவன் குடும்பத்தின் நிலை மிகவும் சாதாரணம். படிச்சு என்ன ஆக போறே, வேலையை பார் என்று அவன் அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. அரவிந்திடம் இருந்தது சில பழைய புத்தகங்கள் மற்றும் வேலை செய்யாமல் கிடந்த சில புரோக்கன் பார்ட்ஸ் மட்டுமே. ஆனாலும் அவன் அவற்றை வைத்து சிறிய ஸ்மால் மாடல் செய்து பார்த்தான். அவனுடைய கையில் இருந்தவை சின்னதுதான், ஆனால் அவன் கனவு பெரியது. ஒரு நாள் அவர்களுடைய பள்ளிக்கு ஒரு சீனியர் என்ஜினியர் வந்திருந்தார். அவர் மாணவர்களிடம் அவர்களின் ஆர்வங்களை பற்றி கேட்டார். அனைவரும் சாமானியமான பதில்களை சொன்னார்கள். ஆனால் அரவிந்த் மட்டும் தன் கையில் செய்திருந்த ஒரு சிறிய மோட்டார் மாடலை காட்டினான். அந்த இன்ஜினியர் சில நிமிஷங்கள் அமைதியாக பார்த்தார். பிறகு சிரித்துக்கொண்டு, இது சாதாரணமில்ல, உன்னிடம் ஒரு திறமை இருக்கிறது என்றார். அந்த ஒரு வார்த்தை அரவிந்தின் மனதில் ஒரு தீப்பொறியை உருவாக்கியது. அவர் அரவிந்தை ஒரு ஸ்டேட் லெவல் போட்டியில் கலந்து கொள்ள சொல்லினார். அரவிந்துக்கு பயம் இருந்தது. நான் முடியுமா என்ற சந்தேகம் இருந்தது. ஆனால் அவன் அம்மா சொன்னாரு, நீ முயற்சி பண்ணு, முடிவை வாழ்க்கை பார்த்து கொள்ளும். அவன் அந்த போட்டிக்கு தயாரானான். அங்கு சென்றபோது மற்றவர்களெல்லாம் அட்வான்ஸ் டூல்ஸ், புதிய மாடல்ஸ் கொண்டு வந்திருந்தார்கள். அரவிந்திடம் இருந்தது சிம்பிள் மெட்டீரியல்ஸ் மட்டும். போட்டியின் தலைப்பு எளிமையில் புதுமை. மற்றவர்கள் காம்ப்ளெக்ஸ் மெஷின்ஸ் காட்டினார்கள். ஆனால் அரவிந்த் ஒரு சிம்பிள் வாட்டர் பவர்டு மோட்டார் மாடலை செய்தான். அது பெரியதாக தெரியவில்லை, ஆனால் அதிலிருந்த யோசனை மிகவும் வித்தியாசமானது. முடிவுகள் அறிவிக்கப்பட்டது. அனைவரும் எதிர்பார்த்தது போல இல்லாம அரவிந்த் முதல் பரிசை பெற்றான். நடுவர்கள் சொன்னார்கள், மற்றவங்க காம்ப்ளெக்சிட்டியை காட்டினாங்க, ஆனா நீ சிம்பிளிசிட்டியில இனோவேஷனை காட்டினாய். அந்த நாள் அரவிந்தின் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம். அவன் வீட்டிற்கு திரும்பிய போது அவனுடைய அப்பா அமைதியாக நின்றார். அவரின் கண்களில் பெருமை தெரிந்தது. நான் தவறாக நினைத்தேன் என்று அவர் மெதுவாக சொன்னார். அந்த ஒரு வரி அரவிந்துக்கு உலகையே வென்ற உணர்வை கொடுத்தது. இன்றுக்கு அரவிந்த் ஒரு பெரிய இன்ஜினியர் ஆகிவிட்டான். ஆனால் அவன் தன் கடந்த காலத்தை மறக்கவில்லை. அவன் போன்ற மாணவர்களுக்கு ஃப்ரீயா ட்ரெயினிங் கொடுக்க ஆரம்பித்தான். ஏனெனில் ஒரு நாள் யாரோ அவனை நம்பினார்கள். இன்றுக்கு அவன் அந்த நம்பிக்கையை மற்றவர்களுக்கு கொடுக்கிறான். கதையின் சாரம், உன்கிட்ட இருக்கிறத வைத்து ஆரம்பி. நீ நம்பினால் அது போதுமானது. கனவு பெரியதாக இருந்தால் சூழ்நிலை சிறியது.